தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். தூய ஆவியே துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றுவீர். மனதின் தீமைகளை மன்னிப்பீர். மனதின் காயங்களை ஆற்றுவீர். பலம் இழந்து பயந்து போன சீடர்கள் மேல் நாக்கள் வழியாக ஆட்கொண்ட தூய ஆவியானவரை அவர்களை திடப்படுத்தி தைரியம் கொடுத்து நாவின் கட்டுகளை அவிழ்த்து பலத்தை கொடுத்து நாவிற்கு புது ஆற்றலை தந்து தேவ வார்த்தையை முழு மூச்சுடன் அறிவிக்க பேச்சினை தந்தீரே. ஒவ்வொரு முறையும் அவர்கள் சோர்ந்து போகும் பொழுது புத்தெழுச்சியை அளித்து வலிமை கொடுத்தீரே. துன்பம் நெருக்கடி சிறைவாசம் அனுபவிக்கும் பொழுதெல்லாம் தளராதிட மனதை கொடுத்து துன்ப துயரங்களிலே நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கக்கூடிய நல் மனதை கொடுத்தீரே. அவர்களின் சோதனையில் விழும்பொழுதெல்லாம் தூக்கிவிட்டு மெருகூட்டி புது பாதையை காண்பித்தீரே. ஆதி திருச்சபை மக்களை ஒருங்கிணைத்து விசுவாசத்தில் ஆழப்படுத்தி உறவுகள் உறுதிப்பட வேற்றுமைகள் மறைய ஏற்ற தாழ்வுகளிலிருந்து விடுபட்டு தங்கள் வாழ்க்கை முறையை கிறிஸ்து அவர்கள் என்ற சாட்சியத்தை உருவாக்கினீரே. இன்றும் எங்களை ஆண்டவர் இயேசுவின் பாதையிலே வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். ஞானத்தால் உன் பிள்ளைகளை நிரப்பும். நன்கு படிக்க கிருபை தாரும். சோதனைகள் சிக்கி தவிக்கும் நேரமெல்லாம் எங்களை தேடி வந்து மீட்டருளும் சுவாமி.